للشعب ودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت عنها وبنيت المجد أطوادا شداد الحمد لله كفى والصلاة والسلام على من اصطفى وعلى آله وصحبه أهل الصدق والوفاء أما بعد فيا عباد الله اتقوا الله في السر والعلن إنه يعلم الجهر وما يخفى فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون فقال نبينا صلى الله عليه وسلم أحب الناس إلى الله أنفعهم للناس أو كما قال النبي صلى الله عليه وسلم அனைத்து புகழும் எம்மை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்களின் வழிகாட்டி நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய அருளும் அவருடைய கருணையும் உண்டாவதாக என கூறியதன் பின் அல்லாஹ்வின் கடமையான ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லமான இந்த பள்ளியிலே நவைத்துல் இஹ்திகாஃப லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பள்ளியிலே இருக்கிறேன் என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது உலக வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னானோ அந்த அடிப்படையிலே அவனால் ஏவப்பட்ட அத்தனை காரியங்களையும் எடுத்து நடப்பதோடு அவனால் தவிர்ந்து கொள்ளுமாறு சொல்லப்பட்ட அத்தனை விடயங்களையும் தவிர்ந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்தாமையாக உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவன், அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்துக்கு தகுதியானவன், அல்லாஹ்வுடைய விருப்பத்தின்படி உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவனுக்கு என்பதை இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த அடிப்படையிலே நானும் நீங்களும் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் 2025ஆம் ஆண்டு பிறந்து ஒரு மாதத்துடைய கடைசி நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றோடு 31ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் இன்றோடு முடிவடைகிறது. ஒரு மாதம் முடிவடைந்து விடுகிறது. அருமையான சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு உண்மையான மூமின் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே 2 கவலைகளோடு அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஒரு மூமினுக்கு 2 கவலைகள் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த நேரத்திலே இருந்து சென்று போன வாழ்க்கையை பற்றி அவன் நினைத்து கொண்டே இருப்பான். எத்தனையோ நல்ல காரியங்களை செய்திருப்பான், தர்மங்கள் செய்திருப்பான், தொழுதிருப்பான், இன்னொரு மற்றவர்களுக்கு உதவி செய்திருப்பான். இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எந்த நிலையிலே இருக்கிறது என்று எனக்கு தெரியாது என்ற ஒரு கவலையோடு அவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். இன்றிலிருந்து இந்த நேரத்திலிருந்து இனிவரும் காலம்
அது எத்தனை வருடம் என்று சொல்ல முடியாது. அந்த காலத்திலே என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையும், என்னுடைய நிலைப்பாடு என்னவாகும், என்னுடைய இறுதி நிலை என்னவாகும் என்ற ஒரு பயத்தோடு ஒரு மூமின் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் அதிகமாக அவர்களுடைய துஆக்களிலே அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah என்று சொல்வார்கள். உன்னுடைய திருப்தியையும் சுவர்க்கத்தையும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன், உன்னுடைய கோபத்தையும் நரகத்தையும் விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எனவே ஒரு மூமின் இந்த கவலையோடு அவருடைய வாழ்க்கை அமையும் என்று சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, நாம் இன்று இந்த ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து போகின்ற போது இந்த ஆண்டு நமக்கு என்ன படிப்பினையை தருகிறது, ஒவ்வொரு ஆண்டும் வந்து போகின்ற போது என்ன படிப்பினைகளை நாம் பெறுகின்றோம் என்று நாம் பார்க்கின்ற போது எமக்கு குறைக்கப்பட்ட வாழ்நாளிலே ஒரு வயது குறைகிறது, எம்மை மௌத்து மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை, நீங்கள் நல்ல காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு வருடமும் வந்து போகின்றது நமக்கு படிப்பினையை தந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, ஒரு நாள் நபி அவர்கள் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு ஜனாசா ஊர்வலமாக வருகின்றது, நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி வருகிறது. அப்போது நபி அவர்கள் இந்த ஜனாசாவை தூக்கி வருகின்றவர்களையும் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து வருகின்றவர்களையும் பார்க்கிறார்கள். எல்லோரும் கவலை சேர்ந்த ஒரு முகத்திலே எந்த சந்தோஷமும் இல்லாதவர்களாக அந்த ஜனாசாவை சுமந்து வருவதை கண்டுட்டார்கள். நபி அவர்கள் அந்த ஜனாசா சென்றபோது தங்களிடத்திலே இருந்த சஹாபாக்களை கேட்டார்கள், சஹாபாக்களே, இந்த ஜனாசாவை சுமந்தவர்களும் அந்த ஜனாசாவோடு வந்தவர்களுடைய முகங்களை நீங்கள் கவனித்தீர்களா? அவர்களுடைய முகத்திலே எந்த விதமான ஒரு சந்தோஷமும் இல்லை, கவலை நிறைந்த ஒரு முகங்களாக அவர்களுடைய முகங்கள் காணப்பட்டது என்று சொல்லிவிட்டு ஹல் ஹுவ முஸ்தரீஹுன் அம் முஸ்தராஹுன் என்று கேட்டார்கள். சஹாபாக்களே கேட்டார்கள், இந்த ஜனாசா ஓய்வு பெற்றவரா அல்லது ஓய்வு அளித்தவரா என்று சஹாபாக்களிடத்தை கேட்டார்கள். சஹாபாக்களுக்கு விளங்கவில்லை. சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள் மீண்டும், ஹல் ஹுவ முஸ்தரீஹுன் அவ் ஹுவ முஸ்தராஹுன் என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் ஓய்வு பெற்றவரா அல்லது ஓய்வு அளித்தவரா என்று கேட்கிறீர்களே, எங்களுக்கு இந்த விடயம் விளங்குவதில்லை யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் ஆழமாக நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் புரிந்து கொள்வோம் என்று சொல்கிறார்கள். அப்போது சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், ஓய்வு பெற்றவர் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவர் வாழ்கின்ற போது எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்திருப்பார், எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்திருப்பார், வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி எவ்வளவோ பொறுமை செய்திருப்பார், எவ்வளவோ அவரை நம்பி வாழ்ந்தவர்களுக்கு நிறைய உதவி செய்திருப்பார், எவ்வளவோ மக்களுக்கு பணிவிடைகள் செய்திருப்பார், சமூக சேவைகள் என்று எவ்வளவோ செய்திருப்பார். இத்தனை விடயத்திலே இருந்தும் அவர் ஓய்வு பெற்று நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு அவர் மூமினாக இருந்தால் செல்கிறார் என்று, இதுதான் ஓய்வு பெற்றவர். தன்னிடத்திலே உலகத்திலே வாழ்கின்ற போது என்னென்ன காரியங்களுக்கு முகம் கொடுத்தாரோ, அந்த வாழ்க்கையிலே அவர் என்னென்ன விடயங்களை நல்லதாக செய்தாரோ அந்த விடயங்களிலே இருந்து ஓய்வு பெற்று செல்கிறார், நிம்மதியான வாழ்க்கைக்கு செல்கிறார் என்று சொன்னார்கள். ஓய்வு அளித்தவர் என்றால் என்ன விளக்கம் தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவரது வேதத்திலே இருந்த அநியாயத்தின் காரணமாக அநியாயம் செய்யப்பட்டவர்கள் இவர் மூலமாக ஓய்வு பெறுகிறார்கள். இவருடைய துன்புறுத்தலின் மூலமாக, இவருடைய சொல்லின் மூலமாக, மோசமான வார்த்தைகளின் மூலமாக, மோசமான செயற்பாட்டுகளின் மூலமாக
இவர் சமூகத்திற்கு செய்த அநியாயங்களின் மூலமாக அந்த சமூகத்திலே வாழ்கின்ற மக்கள் இவருடைய அநியாயத்திலே இருந்து அவர் ஓய்வு பெறுகிறார். அந்த அநியாயத்திலே இருந்து இந்த மக்களுக்கு ஓய்வை அழித்துவிட்டு செல்கிறார் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே உலகத்திலே மனிதனிடத்திலே மிக சிறந்தவர் யார் என்று சொன்னால் அந்த மனிதர்களுக்கு பிரயோசனமாக உலகத்திலே செயல்படுகின்றவன் தான் என்பதை நபி அவர்கள் ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டினார்கள். அருமையான சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவும் அதுதான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அஹப்புன் நாஸி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மனிதர்களிடத்திலே மிக விருப்பமானவர் அன்ஃபவுஹும் லின்னாஸ், மனிதர்களுக்கு பிரயோஜனமானவன், மனிதர்களுக்கு நல்லதை செய்பவன், சமூகத்திற்காக வேண்டி நல்லதை செய்பவன், இவன் தான் மனிதர்கள் சிறந்தவன் என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த ஜனாஸாவுடைய விடயத்தின் மூலமாக நாம் விளங்குவதும் எதனை நாம் நன்மையான நல்ல காரியங்களாக பிற மனிதர்களுக்கு எங்களால் அநியாயங்கள் இல்லாமல் நாங்கள் செய்கிறோமோ அப்போது நாங்கள் ஓய்வு பெற்றவராக நிம்மதியான வாக்கிற்கு நாங்கள் செல்கிறோம். அதுக்கு மாற்றமாக நாங்கள் நடந்தால் ஓய்வு அளித்துவிட்டு நாங்கள் செல்கிறோம் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்குகிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பறவைகளை வைத்து, சில ஊர்வனங்களை வைத்து, சில விடயங்களை குர்ஆனின் மூலமாக உதாரணம் காட்டி அந்த உதாரணத்தின் மூலம் நீங்கள் மக்களுக்கு எப்படி உதவி செய்கிறீர்கள், எந்த அளவு நீங்கள் மனிதர்களிடத்திலே நல்ல விடயங்களை சொல்கிறீர்கள் செய்கிறீர்கள் என்பதை விளங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் சில பிராணிகளை வைத்து நமக்கு உதாரணம் காட்டுகிறான். அருமையான சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரிந்த விடயம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய 2 முஸ்லிம்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே ஆற்றினான். 2 முஸ்லிம்கள் உலகத்தையே ஆட்சி செய்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவும் அதுதான், எனக்கு தருகின்ற ஆட்சியை போன்று வேற யாருக்கும் நீ ஆட்சி செய்ய கொடுக்க கூடாது என்ற துஆவை கேட்டார்கள். அதற்காக வேண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தையே ஆட்சி செய்கின்ற ஒரு சக்தியை ஒன்றை அல்லாஹ் கொடுத்தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் போவதற்காக வேண்டி காட்டை ஏவினான். காட்டுக்கு அந்த சக்தியை கொடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றுக்கு என்னத்தை சொல்கிறார்களோ, எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த இடத்துக்கு அவசரமாக அவர்களை கொண்டு செல்லக்கூடிய சக்தியை அல்லாஹ் காற்றுக்கு கொடுத்து காற்றை அவர்களுக்கு வசப்படுத்தினான். ஒவ்வொரு நாட்டுக்கும் செல்வார்கள், அங்கே நடக்கின்ற ஆட்சி முறைகளை பார்ப்பார்கள், ஒவ்வொரு மாகாணத்தில் இருக்கின்றவர்களையும் பார்ப்பார்கள். இப்படி அவர்கள் ஆட்சி மிகவும் திறமையான ஒரு ஆட்சியாக உலகத்தையே ஆட்சி செய்தார்கள். இஸ்கந்தர் என்பது ஒருவாள், அவருக்கும் அல்லாஹ் உலகத்தையே ஆட்சி செய்கின்ற ஒரு ஒன்றை கொடுத்தான். நபியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தையே ஆட்சி செய்கின்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கொடைகளில் ஒன்று இப்படியான விடயங்களை வசப்படுத்தி கொடுத்தது மாத்திரமல்ல, பறவைகள் பேசுகின்ற, ஊரில் ஊர்ந்து தெரிகின்ற எறும்புகள் பேசுகின்ற அந்த மொழிகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே சில பறவைகளை வளர்த்து வந்தார்கள். அந்த பறவைகளில் ஒன்றுதான் ஹுது ஹுது என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுது ஹுது என்றே சொல்கிறான். ஹுது ஹுது என்ற பெயருடைய ஒரு பறவை, அவர்கள் அந்த பறவையை வளர்த்து வந்தார்கள். மிகவும் நேசமான முறையிலே அந்த பறவைகள் எல்லாம் அவர்களோடு பேசும், அப்படி சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒரு நாள் பறவையை பார்ப்பதற்காக வேண்டிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பறவை கூட்டத்தின் பக்கம் வருகிறார்கள். இந்த ஹுது ஹுது என்ற பறவையை காணவில்லை. அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், மிகவும் கோபமுற்றவர்களாக சொல்கிறார்கள், 3 தண்டனையை 3 விடயத்தை நான் இந்த ஹுது என்ற பறவை வராவிட்டால் நான் தண்டிப்பேன் என்று சொல்கிறார்கள். அதாபன் ஷதீதா,
கடுமையான தண்டனையை அந்த பறவைக்கு நான் கொடுப்பேன், அல்லது அந்த பறவையை நான் அறுத்து விடுவேன், இல்லை என்றால் அது சரியான ஆதாரத்தோடு என்னிடத்திலே வர வேண்டும் என்று இந்த 3 விடயத்தையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு இருக்கின்ற நேரத்திலே அந்த ஹுதுஹுது என்ற பறவை வருகின்றது. அது வந்து சொல்லுகின்றது, அதாவது பமகல கைர பஈதின் ஃபகால அஹத்து பிமா லம் துஹ்தி பிஹி, உங்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை நான் அறிந்து வந்திருக்கிறேன், உங்களுக்கு புரியாத ஒரு விடயத்தை, நீங்கள் அறியாத ஒரு விடயத்தை நான் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன், அதனை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு வஜௌதுக மின் சபையின் பினபையின் யகீன், மிக சபல் என்ற ஒரு நாடு, யமன் நாட்டிலே இருந்து சுமார் 55 மைல்களுக்கு அப்பால் உள்ள சபல் என்ற ஒரு பெரிய நகரம், அந்த நகரத்திலே இருந்த ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னது, இந்த சபா என்ற பெரிய நகரத்தை ஆட்சி செய்கின்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி மிகவும் படாடோபமான வாழ்க்கையிலே மிகவும் எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நிறைய படை பட்டாளங்கள் இருக்கிறது. அவருக்கு உண்டே ஒரு சிம்மாசனம், ஒரு கதிரை என்று நாங்கள் சொல்லுவோம், ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. அந்த சிம்மாசனத்துடைய நீளம் அகலம் 40 அடி அகலமும் 30 அடி உயரமும் கொண்ட பிரமாண்டமான ஒரு சிம்மாசனம் இந்த சீமாட்டிக்கு இருக்கிறது. ஆனால் இவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ் செய்த இந்த நியாமத்துகளுக்கு எந்த நன்றிகளும் தெரிவிக்காமல் சூரியனை கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கவும்களும் சூரியனை தான் கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை வணங்கவில்லை, ஷிர்கிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த பறவை அப்போது சொன்னது. இதனை அறிந்து விட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சின்ன ஒரு கடிதம் ஒன்றை அந்த பெண்மணிக்கு அனுப்புகிறார். அந்த கடிதத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லா காலு அலைய வதூனி முஸ்லிமீன். இவ்வளவுதான் கடிதம். இந்த சொற்பமான இந்த வார்த்தையிலே ஆழமான நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. அந்த கடிதம் என்னவென்று சொன்னால், சுலைமானிடத்திலே இருந்து வருகின்ற இந்த கடிதம் சொல்லுகிறார்கள், அதிலே என்னை பகைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே யாருமே வாழ முடியாது, என்னிடத்திலே யாரும் தப்ப முடியாது. எனவே நீங்கள் உங்களையும் உங்களுடைய கவும்களையும் தப்ப வேண்டுமானால், நீங்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாக முஸ்லிம்களாக என்னிடத்திலே வந்து சரணடையுங்கள், இல்லை என்றால் பின்னால் வரக்கூடிய விபரீதம் அதிகமாக இருக்கும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த கடிதத்திலே எழுதி அனுப்புகிறார்கள். அந்த கடிதம் அந்த ஹுதுஹுது என்ற பறவைதான் அங்கே கொண்டு செல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இன்னொரு கருத்தின்படி ஜின்களை வைத்து அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த கடிதத்தை அனுப்பினார்கள் என்று வருகிறது. எனவே அருமையானவர்களே, கடிதம் போன உடனடியாக அவர்களுடைய அந்த பாராளுமன்றத்தை கூட்டி இப்படி ஒரு கடிதம் இந்த நபியிடத்திலே இருந்து வந்திருக்கிறது என்று அங்கே ஆலோசனை பலரும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். இறுதியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, நாங்கள் அவர்களிடத்திலே சரணடைவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அங்கே வருகின்ற போது தன்னுடைய அந்த பெண்மணி, ஆட்சி செய்கிற அந்த பெண்மணி வருகின்ற போது அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாளிகைக்கு வருகின்ற போது, மாளிகைக்கு கிட்டே உள்ளே வருகின்ற போது சாதாரணமாக தன்னுடைய பிடவையை உசத்துகிறார், சிறியதாக உசத்துகிறார். ஏன் தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாளிகை தண்ணீர் போவது போன்று உள்ள மாணிக்க கற்களால் செய்யப்பட்ட பெரும் மாளிகையா இருந்தது. அந்த மாளிகையை பார்த்தவுடனே தண்ணீர் என்றுதான் அந்த பெண்மணி தன்னுடைய ஆணியை சற்று உயர்த்தினார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அங்கே சொல்லப்பட்டது, அந்த பெண்மணிக்கு சொல்லப்பட்டது, இது தண்ணீர் அல்ல, அது பளிங்கு கல்லுடைய அந்த மாயம் அப்படித்தான் என்று சொல்லப்படுகிறது.
அருமையானவர்களை, இந்த சரித்திரத்தை அல்லாஹ் சூரத்துல் நம்லிலே 19வது ஜுஸிலே சொல்லி காட்டுகிறான். தர்ஜுமாக்களை எடுத்து பாருங்கள். இப்போது சொல்லப்பட்ட விடயங்கள் அங்கே பதியப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அருமையானவர்களே, இந்த பறவையினுடைய செயல்பாடு என்ன என்பதைத்தான் நமக்கு படிப்பினையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எங்கோ இருந்து அல்லாஹ்வுக்கு மாற்றமான தெய்வங்களை வணங்கிக் கொண்டு சிறுக்கிலே இருந்த அந்த மக்களை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி, இஸ்லாத்தின் பக்கம் அந்த மக்களை அழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பறவை செய்த ஒரு முயற்சி. இது ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு ஒரு பிரயோசனமான ஒன்றை அவனுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள ஒரு உதாரணமாக இந்த பறவையுடைய உதாரணம், இந்த பறவையுடைய சரித்திரம் குர்ஆனிலே கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் நாம் பார்க்கின்ற போது அழிவிலே இருக்கின்ற மக்களை, நிச்சயமாக ஆட்சியிலே இருக்கின்றவர்கள் அந்த அழிவிலே இருக்கின்ற மக்களை பாதுகாப்பது ஆட்சியுடைய பொறுப்புதாரிக்கு இது மிக பொறுப்பான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த விடயத்தையும் ஆட்சியிலே இருக்கின்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த ஹுதுஹுது என்ற பறவை செய்த முயற்சியை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக காட்டுகிறார். எனவே அஹப்புன் நாஸி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மனிதர்களுக்கு சிறந்தவர், அம்ஃபவுஹும் லின்னாஸ், மனிதர்களுக்கு சிறந்தவர்கள், மனிதருக்கு நல்லதை செய்பவர்கள் என்பதை இந்த பறவையினுடைய உதவியின் மூலமாக, பறவையினுடைய செய்தியின் மூலமாக, குர்ஆன் மூலமாக நமக்கு அல்லாஹ் இதை ஒரு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். எனவே அருமையானவர்களே, நிறைய விடயங்கள் இருந்தாலும் நேரம் கொடுக்காமல் இருக்கிறது. எனவே அஹப்புன் நாஸி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மனிதர்களில் சிறந்தவர், மனிதர்களுக்கு சிறந்ததை செய்யக்கூடியவர்கள். இந்த அடிப்படையிலே உலகத்திலே நாம் வாழ்கின்ற போது குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்துவிட்டு மறைந்து விடுகிறோம். இந்த வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் எங்களால் முடியுமான நல்ல காரியங்களை சமூகத்துக்காக வேண்டி செய்ய வேண்டும், குடும்பத்திற்காக வேண்டி செய்ய வேண்டும், மக்களுக்காக வேண்டி செய்ய வேண்டும். எனவே இப்படியான நல்ல காரியங்களை செய்துவிட்டு செல்கின்ற போது நம்மளுடைய பெயர் மரணித்தாலும் அது மங்காமல் காக்கப்படும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு நல்ல மனிதர் என்ன விஷயங்களை செய்துவிட்டு செல்கிறார், செய்திருக்கிறார் என்றெல்லாம் நம்மளை பற்றி மக்கள் கூறும். அதன் மூலமாக நல்ல துஆக்கள் எங்களுக்கு கிடைக்கும். எனவே சிறந்த மனிதர்களாக, மற்றவர்களுக்கு உபத்திரம் இல்லாமல் மற்றவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களே, இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், வருகின்ற 4ஆம் தேதி எங்களுடைய சுதந்திர தினமாக இருக்கின்றது. ஐரோப்பியர்கள், போர்த்துகேயர், ஒல்லாந்தர்களுடைய ஆட்சி சுமார் 350 வருட காலம் இந்த இலங்கையை ஆட்சி புரிந்தார்கள். மன்னர் ஆட்சியாக இருந்தது. அவர்கள் சொல்வதுதான் சட்டமாக இருந்தது. எந்த மனிதனுக்கும் எந்த விடயத்தையும் சுதந்திரமாக செய்ய முடியாத ஒரு நிலையிலே 350 வருட காலம் இந்த இலங்கை நாடு சுதந்திரமற்ற ஒரு நாடாக இருந்தது. 1597ஆம் ஆண்டு தொடக்கம் சுமார் 350 வருடங்கள் இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியின் கீழே இருந்தது. அன்றே வாழ்ந்த எங்களுடைய பெரியார்கள், நல்ல படித்தவர்கள், நல்ல அறிஞர்கள் மூவின மக்களிலே இருந்தும் இதற்காக வேண்டி போராடினார்கள். சொல்லால் போராடினார்கள், மக்களால் போராடினார்கள். இந்த விடயத்தை மிகவும் நல்ல முறையிலே வெற்றியையும் அடைந்தார்கள். 1948ஆம் ஆண்டுதான் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்தது. அந்த போராட்டம் தான் சுதந்திர இலங்கை, ஜனநாயக இலங்கை என்ற ஒரு பெயர் அந்த நேரம்தான் இந்த இலங்கைக்கு வந்தது. ஜனநாயக நாடு என்ற ஒரு ஒன்று வந்தது. எனவே அருமையானவர்களே, சுதந்திரம், எங்களுடைய இலங்கை நாடு சுதந்திரம் அடைந்து வருகின்ற 4ஆம் தேதி 77வது வருடத்தை கொண்டாடுகிறது. சுதந்திரம் இந்த நாட்டு பிரஜைகள் என்ற வகையிலே முஸ்லிம்களுக்கும் சொந்தம்தான், மற்றவர்களுக்கும் சொந்தம்தான். ஒரு சாராருக்கு அல்ல, எல்லோருக்கும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் எல்லோருக்குமே சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் சொந்தமானது. அன்று அந்த போராட்டத்திலே இந்த இலங்கையிலே சுதந்திரம் கிடைக்க வேண்டும்,
அந்நிய ஆட்சியாளர்களுடைய ஆட்சியின் கீழே வாழ முடியாது, சுதந்திரம் இந்த இலங்கைக்கு வர வேண்டும் என்ற போராட்டத்திலே முஸ்லிம்கள் சார்பாக மிகவும் கடுமையாக போராடியவர்கள் தான் அறிஞர் சித்திரத்தை அவர்களும் டிவி ஜாயா அவர்களும். இந்த போராட்டத்திலே மிகவும் அவர்கள் கடுமையாக போராடினார்கள். அது மாத்திரமல்ல, இந்த போராட்டத்திலே இந்துக்களில் ஒருவரான பொன்னம்பலம் ராமநாதன் என்பவரும் கடுமையாக இந்த நாட்டிலே சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று போராடினார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஜனநாயக நாட்டுக்காக வேண்டி முன்னிலையில் இருப்பவர் DS சேனநாயக்கா அவர்களும் இந்த போராட்டத்திலே மிகவும் கண்ணும் கருத்தமாக மூவின மக்களும் சேர்ந்து இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டு வருகின்ற 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 77வது வருடமாக இருக்கிறது. எனவே இந்த சுதந்திரம் இலங்கை நாட்டிலே சுதந்திரம் எப்படி பெற்றதோ அதே போன்று உலகம் முடியும் வரைக்கும் சுதந்திர நாடாக, யாருக்கும் அடிபணிந்த நாடாக இல்லாமல் தன்னுடைய ஜனநாயக நாடாக தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்ற ஒரு துவாவை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். எல்லோரும் இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ வேண்டும். அவன் முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக எந்த இனத்தவராக இருந்தாலும் சுதந்திரம் தேவை. ஒருவனை சிறையிலே அழைத்து விட்டு வெளியாகுகின்ற போது அவன் சுதந்திரமாக அவனுடைய செயற்பாடுகளை செய்கிறான். யுத்தத்திலே கைதியாக பட்டுக்கொண்ட அந்த கைதிகளை சிறையிலே இருந்து விடுவிக்கின்ற போது அவனும் சுதந்திரமாக வாழ்கிறான். எனவே சுதந்திரம் எல்லோருக்கும் தேவை, எல்லோருடைய வாழ்க்கையிலும் தேவை. இதற்காக வேண்டி எங்களுடைய முன்னோர்கள் பாடுபட்டது காரணமாகத்தான் நாங்கள் இருந்து சுதந்திர நாடாக, ஜனநாயக நாடாக இன்னும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே ஜனநாயகம் வந்ததற்கு பின்னாலே 1948ஆம் ஆண்டுக்கு பின்னாலே முதல் ஆட்சி செய்த ஒரு பிரதமர் தான் DS சேனநாயக்கா அவர்கள். இந்த ஜனநாயக நாடாக ஆக்கப்பட்டதன் பின்னால் முதல் பிரதமர் DS சேனநாயக்கா அவர்கள். எனவே இந்த நாட்டு பிரஜை ஒருவர் அங்கே ஜனநாயக நாட்டுக்கு பின்னால் ஒரு பிரதமராக வருகிறார் என்றால் அந்நிய ஆட்சியாளர்களுக்கு மிகவும் ஒரு வேதனையாக இருந்தது. எனவே அப்படியான ஆட்சியாளர்களிடத்திலே இருந்து நாங்கள் சுதந்திரத்தை பெற்று 77வது ஆண்டை நாங்கள் வருகின்ற 4ஆம் தேதியை பெறுகின்றோம். எனவே அருமையானவர்களே, இந்த சுதந்திரம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் எங்கள் மத்தியிலே இருக்கின்ற விழுமியங்கள் சரியாக அங்கே ஆக்கப்பட வேண்டும். எங்கள் மத்தியிலே இருக்கின்ற பண்பாடுகள் எழுச்சி பெற வேண்டும். இப்படியாக இருக்கின்ற போதுதான் சுதந்திரமாக நாங்கள் வாழ முடியும் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு அதற்காக இந்த நாட்டிலே சகல இன மக்களும் சுதந்திரமாக வாழ வைக்க வேண்டும் என்ற துவாக்களை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களே, அஹப்புன்னாஸி இலல்லாஹ், இவர்களும் அல்லாஹ்விடத்திலே மனிதர்களிடத்திலே மிக சிறப்பானவர்கள். இந்த நாட்டிற்காக வேண்டி சுதந்திரத்தை பெற்று தந்தவர்களும் சிறப்பானவர்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. அஹப்புன்னாஸி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மனிதர்களில் சிறந்தவர், மனிதர்களுக்கு சிறப்பானவர்கள். இவர்கள் எல்லாம் முன்னின்றுதான் மனிதர்களுக்கு பிரயோசனமான இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தவர்கள் என்பதை மனதில் இருத்தி இந்த சுதந்திரம் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் எங்கள் மீது கடமை அந்த சுதந்திரம் நிரந்தரமாக இருக்க படைத்த ரப்பிடத்திலே நாங்கள் துஆ கேட்பது என்பதை கூறி இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களை மன்னித்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله بارئ السماوات والأرض من يده ملكوت كل شيء وهو بكل شيء عليم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الملك الحق المبين. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله الصادق الوعد المبين. اللهم صل وسلم على عبدك ورسولك محمد صلى الله عليه وسلم. أما بعد، فاتقوا الله عباد الله لعلكم تفلحون. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا وافعلوا الخير لعلكم تفلحون. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله كفى والصلاة والسلام على من اصطفى وعلى آله أهل الصدق والوفاء. أما بعد فاتقوا الله عباد الله لعلكم تفلحون. فقد قال الله تعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد صلى الله عليه وسلم. وارض اللهم عن الخلفاء الأربعة الأخيار أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم أجمعين، وعن أمهات المؤمنين، وعن الصحابة من المهاجرين والأنصار، وعن آل بيته عليه السلام، وسائر الصحابة العظام والتابعين الكرام، وعن الأئمة المهتدين، وعنا معهم بمنك وكرمك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك وأعداء الدين يا ذا الجلال والإكرام. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر. الله يعلم ما تصنعون. قيموا الصلاة.